பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா காங்கிரஸ் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்க வரீங்கன்னா நான் நல்லது செய்வேன்னு கூட நீங்கள் கொடுக்க வரல. நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் காலி ஆயிடுவீங்க. இது வந்து கட்ட பஞ்சாயத்து. இப்போ அவர் தமிழகத்துக்கு அடிக்கடி வர்றது வந்து எனக்கு எதுவும் தமிழகத்துக்காகன்னு தோணலை. தமிழகத்தில் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வெளியே ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, அவ்வளோதான். குறிப்பாக காங்கிரஸ் திமுக தான் இருக்கிறாங்க. மக்கள் எங்கே விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒருவேளை அவர் காமெடியாக ஏதாவது திருக்குறள் சொல்கிறது வேணால் மக்கள் ஒரு நகைச்சுவையாக பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை அவர்கள் அன்னிலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து 180 டிகிரிஸ், ரெண்டும் ஒன்றா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஆனால் எங்கள் சித்தாந்தத்தைப்படி அது எக்ஸிஸ்ட் ஆகலாம். அவங்களா பண்ண ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க பண்ண ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்க முடியாது. போய் மாமல் கேட்குறாங்க பார்த்தியா, நீ கொடுக்கலன்னா அடிச்சு உடச்சிருவேன். இது பிஜேபி பண்ணது மாமூல் வேட்டு. நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. தீவிரமாக அவங்க பணியாற்றுறாங்க. அதெல்லாம் நடக்காத விஷயம். இந்த பாஜக கூட்டணி தான் வலிமையா இருக்கு. பாஜக என்பது நிறைய சத்தம் போடுற கேஸாக வேணா இருக்கலாம், நாய்ஸ் ஆஃப் பொல்யூஷன் வேணா இருக்கலாம். இவ்வளோ நாள் விஜயபாஸ்கரை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்க கை வைக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கிறதுல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒரு பிளான்ல தான் ஒர்க் பண்ணுவேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். களத்தில் சந்திப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர்களை தான் தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்திய திருநாடு ஒரு முக்கியமான தேர்தல் களத்தை சந்திக்கிறது அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க. ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் தேர்தல். இது எப்படி திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னா மோடியின் வசதிக்காக திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் ஒரு வழிகாட்டுதலின் மீது தான் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே கூட இன்றைக்கி மத்திய அரசின் ஒரு நேரடி ஈடுபாடில் இருக்கிறது. அந்த நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பக்கம் சாராமல் இருப்பது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எந்த இன்ஸ்டிடியூஷனுமே இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இயங்கலை. பிரதமர் 5-6 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார், மீண்டும் வருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. திமுகவையும் காங்கிரஸையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசுகிறார். இல்லை, அவர் திமுக காங்கிரஸை விமர்சனம் செய்வது வந்து வெறும் அரசியல் இது மட்டுமே கிடையாது, நோக்கம் மட்டுமே கிடையாது. அவர் முதலேருந்தே சொல்கிறதுன்னா காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை அவர்கள் அன்னிலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா காங்கிரஸ் திமுக இது போன்ற ஜனநாயக அமைப்புகள் இருந்தால் அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கும் சித்தாந்தம் முன்னாடி போகாது. இது ரெண்டும் ஒன்றா எக்ஸிஸ்ட் பண்ண முடியாதுன்றது அவங்களும் நம்புகிறாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் இல்லாத எதிர்கட்சியே இல்லாத ஒரு நாடு தான் அவங்களுக்கு தேவை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அவர் தமிழகத்துக்கு அடிக்கடி வர்றது வந்து எனக்கு எதுவும் தமிழகத்துக்காகன்னு தோணலை. தமிழகத்தில் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வெளியே ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, அவ்வளோதான். இப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தை இப்போ நம்ம பாருங்கள், இப்போ பாஜக கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பாதி பேர் வந்து எல்லாருக்குமே தெரியுங்க, அவங்க கட்டமைப்பு பெருசாக இல்லை. அப்பப்போ ஏதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி ஏதாவது ஒரு மாஸ்க் காட்டுற ஒரு இதை பண்ணுவாங்க. அந்த மெசேஜிங் ஃபுல்லாக நார்த் இந்தியாவுக்கு தான் நடக்குது, நமக்கு நடக்கலை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஹாலோவாக இருக்காங்கன்ட்டு. பட் நார்த் இந்தியாவில் அவங்க என்ன மெசேஜ் புஷ் பண்ண விரும்புகிறாங்கன்னா நாங்கள் சவுத் இந்தியாவையும் கேப்சர் பண்ணுறோம் அப்படின்ற மெசேஜை புஷ் பண்ணுவாங்க. இங்கே நடந்த பிரச்சாரம் அதுக்காக தான். இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நல்லா தெரியும். திருப்பூரில் நடந்த கூட்டம் எல்லாம் வடமாநில தொழிலாளர்கள்னு சொன்னாங்களே, அப்போ அது எல்லாமே நார்த் இந்தியாவை அட்ரஸ் பண்ணி தான். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் பலன் அளிக்கும் அப்படிங்கிறாங்களே. இங்கே தென்னிந்தியாவில் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் பலன் அளிக்கும். தென்னிந்தியாவில் பலன் அளிக்குமா, தமிழ்நாட்டில் குறிப்பாக பலன் அளிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா இங்கே வந்து மக்கள் வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையும் பார்ப்பாங்க, இவங்க எதுக்காக நிற்கிறாங்கன்றதையும் பார்ப்பாங்க. ஒரு க்ரௌட் இருக்குது, அவங்க வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சாயிற க்ரௌட் இருக்க தான் சரி, இல்லைன்னு நான் சொல்லலை. இன்ஃபேக்ட் ஒரு க்ரௌடு வந்து இந்த ஒரு கிரேஸில் கூட அந்த பக்கம் போகலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு ஒன் டைம் ஃபினாமினாக தான் இருக்கும். அது வந்து நிலைச்சு நீடிக்கப்படுது. தமிழகம் என்றைக்குமே இந்த வெறுப்பு சித்தாந்தத்தை ஒத்துக்காது. மோடி வருகை அவருடைய பேச்சை மக்கள் விரும்புகிறாங்க, மோடி ஆட்சியை, மோடி வருகையை, மோடி பேச்சை. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் குறிப்பாக காங்கிரஸ் திமுக தான் இருக்கிறாங்க. மக்கள் எங்கே விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒருவேளை அவர் காமெடியாக ஏதாவது திருக்குறள் சொல்கிறது வேணால் மக்கள் ஒரு நகைச்சுவையாக பார்க்கலாம்.
அதை தவிர மோடியை விரும்புவர்கள் நான் இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட க்ரௌடை தவிர நான் பெரிய பொதுஜன மக்களை நான் பார்த்தது கிடையாது. ஒருபடி மேலே போய் திமுக காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டிய கட்சிகள், அதாவது அவர் சொல்ல வர அர்த்தம் அழிக்கப்பட வேண்டிய அப்படிங்கிற அளவுக்கு போகிறார் பேச்சில். அதான் சொல்கிறேனே, அந்த அவங்களுடைய சித்தாந்த நிலைப்பாடு 180 டிகிரிஸ் ஆப்போசிட் எங்கள் சித்தாந்த நிலைப்பாடு. நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றோம், அவங்க எல்லாம் பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறாங்க. இது 180 டிகிரிஸ், இது ரெண்டும் ஒன்றா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஆனால் எங்கள் சித்தாந்தத்தைப்படி அது எக்ஸிஸ்ட் ஆகலாம். அதுதான் இந்தியா எனும் சிந்தனையே. அதுதான் எல்லாரும் எக்ஸிஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற சிந்தனை, உங்களுக்கு இருக்கிற நிலைப்பாடு, நீங்கள் அப்படி இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் உண்டு. ஆனால் அவர்கள் சித்தாந்தத்தில் இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் இடம் கிடையாது. ஸோ அதனால் அவர் எதிர்ப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு தான் அவங்க போக விரும்புவாங்க. அதனால தான் அதெல்லாம் அழியணும்னு சொல்லிட்டு. 3வது முறையாக மோடி தலைமையில் பாரதிய ஜனதா அமையணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது எதற்காக அமையணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க? பவரில் இருக்கணும், அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எதற்காக இது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. அவங்க சித்தாந்தம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான ஒரு சித்தாந்தமே கிடையாது. அவங்களுக்கான சித்தாந்தம் வெறுப்பு மட்டும்தான். ஸோ அதில் ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குது, ஒரு ஓட்டு அரசியல் நடக்குது, அதில் வின் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இதை ஒரு கேபிட்டலிஸ்ட் கேப்சர்னு நீங்கள் பார்க்கலாம். அவங்க பவரில் இருக்கணும் அவ்வளோதான் நினைக்கிறாங்க, மற்றபடி எதுவும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி செஞ்சுருக்கிறோம், நாங்கள் சரி செஞ்சதுனால 25 கோடி பேர் வறுமையிலேருந்து மீண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பரப்புரையில் சொல்கிறாங்க. அதே காங்கிரஸ் செய்த எல்லா முன்னேற்றங்களையும் அழித்த வரலாறு வேணால் பாரதிய ஜனதாக்கு இருக்குது. ரெண்டாவது, எதை அழிக்க முடியலையோ அதுக்கெல்லாம் பேரை மாற்றி அவங்க ப்ரோக்ராமாக போட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சு அவங்க எதையுமே புதுசாக அவங்க பண்ணதான் நான் எதையுமே பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் அவங்க பண்ண 3 புது விஷயமும் பொதுமக்களுக்கு எதிரான விஷயங்கள் தான். அந்த NRCCAன்னு கொண்டு வந்தாங்க, விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு சட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கடந்த 10 வருடங்களாக இயற்றிய ஒரு நல்ல சட்டத்தை சொல்லுங்கள். மக்கள் எல்லாம் முழுமனதாக ஏற்றுக்கொண்ட சட்டம் எதுன்னு சொல்லுங்க. ஒன்றுமே கிடையாது. உண்மையில் மோடி எதுவுமே செய்யலைன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. நாங்கள் செய்கிறோம், விவசாயிகளுக்கு உதவி தொகை கொடுக்குறோம், ஜல்ஜீவன் திட்டம் கொடுக்குறோம், அந்த மாதிரி அவங்களும் ஒரு பட்டியல் சொல்கிறாங்க. இல்லை தான் சொல்கிறேன், இந்த திட்டங்கள் எல்லாம் இவர் வரதுக்கு முன்னாடி இருந்த திட்டங்கள். ஜல்ஜீவன் மிஷன் நேஷ்னல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் மிஷன், NRDWP, அதோடைய பேர் மாற்றம் தான் ஜல்ஜீவன். இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, அதோடைய பேர் மாற்றம் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா. இதெல்லாம் ரொம்ப இவர் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த எல்லா விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கு பேர் மாற்றி கொண்டது, அவ்வளோதான். அவங்களா பண்ண ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க பண்ண ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும், மோடி அரசை வீழ்த்தணும் அப்படின்னா காங்கிரஸ் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? காங்கிரஸ் எடுக்கக்கூடிய ஆயுதம் நம்பர் 1 இன்னைக்கு திரு ராகுல் காந்தி முயற்சி கொண்டிருக்கும் அந்த ஆயுதம் தான். அதாவது எங்களுடைய பரப்புரை, காங்கிரஸுடைய பரப்புரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்தே அது ஒரு சொல்லாற்றல் இருக்கிற பரப்புரை கிடையாது. அது ஒரு விதமான செயல், அது ஒரு விதமான என்ன சொல்றது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் நடப்பது தான் காங்கிரஸ். அதுதான் காங்கிரஸ். அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தால்தான் காங்கிரஸுடைய நிலைப்பாடுகள் மக்கள் மத்தியில் போய் சேரும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் காங்கிரஸ் இருக்குது, பாரதிய ஜனதா கூட அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் காங்கிரஸ் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது, குமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் 2G விவகாரத்தை அவங்க எப்படி கையில் எடுத்தாங்க, எந்தளவுக்கு கையில் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் பாரதிய ஜனதா செய்யக்கூடிய தவறுகளை இவங்க அந்தளவுக்கு கையில் எடுக்கலை. குறிப்பாக CAGன்னு வச்சுக்கலாம், தேர்தல் பத்திரம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை இவங்க அந்தளவுக்கு கையில் எடுக்கலை அப்படி ஒரு விமர்சனம். இல்லை அந்த விமர்சனம் சரியா தவறான்ற உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இல்லை அதான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக வரப்போகிறது அப்படின்றத முடிவு பண்ணுறது யார்? அரசியல் கட்சிகள் அல்ல, அது ஊடகம் என மிகப்படும் 4th எஸ்டேட் ஆஃப் டெமோக்ரஸி. அவங்க தான் இந்த இஷ்யூ மக்களுக்கு தேவை, இதை தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு ஃபோர்த் பில்லர்னு சொல்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஊடகங்களாக இயங்கின. ஊடகங்கள் அதிகார வர்க்கத்தை பார்த்து, ஆட்சி செய்வர்களை பார்த்து கேள்வி கேட்டுச்சு. அதுதான் ஊடகங்களோட வேலை.
இன்னைக்கு ஊடகங்கள் அப்படியே 180 டிகிரிஸ் அந்த பக்கம் இருக்கு. ஸோ அஜெண்டாவை யார் செட் பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நியூக்ளியர் பாம்பே இந்த இந்தியாவில் விழுந்தா கூட சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலையில் இருந்தாரான்றத ஊடகம் வந்து நியூஸை செட் பண்ணலான்னு அவங்க நினைத்தா. ஸோ ஊடகங்கள் இல்லாமல் ஒரு அஜெண்டா பாயிண்ட்டை ஒரு மக்கள் ப்ராப்பகேண்டாவை உங்களால் கொண்டு வர முடியாது. இப்போ இந்த எஃபெக்ட்லாம் இல்லாமல் இப்போ பண்ணுறதெல்லாம் காங்கிரஸ், இப்போ ராகுல் காந்தி நடக்கிறது, அவர் ஏன் நடக்கணும்? அந்த நடைப்பயணத்துக்கான அவசியம் என்ன வந்தது? இதெல்லாம் தான். ஸோ இன்றைக்கி காங்கிரஸ் தான் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மற்ற கட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து இந்த சண்டையில் வந்து அவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் மட்டும்தான் இதை வந்து முழுமையாக எதிர்த்து நிற்பது. கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் 303ன்னு ஒரு இலக்கு வச்சு இப்போ பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ 350ங்கிறாங்க, 400ங்கிறாங்க. காங்கிரஸ் அதை முறியடிக்குமா? எப்படி? அது இல்லை, அது டைம் தான் பதில் சொல்லும். அதுக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு பிரச்சாரம் மிக்க ஒரு எலெக்ஷனாக இது வரும். அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் என்பது மக்கள் கையில் இருக்கும் சில விஷயங்கள். எங்கள் நம்பிக்கை என்னென்னா 100% அந்த பிம்பம் உடையும்ன்றது எங்கள் நம்பிக்கை. அந்த 400 350ன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையிலுமே உங்களுக்கு ஒரு எதிர்கட்சிக்கு எல்லா விவரங்களும் தெரியும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். அது உண்மையிலுமே அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களா, இல்லை ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு? இல்லை, அடிச்சு விட்றாங்க, அவ்வளோதான். பிம்பத்தை கட்டமைப்பது தான் அவங்க வேலையே. 403னா எப்படிங்க 403 வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு? ஒருவேளை இவங்க வந்து உள்ள பாரிவன் தான் எம்பி ஆக போகிறான்னு முன்னாடியே தெரிஞ்சு வாங்கினாங்கன்னா, நான் ஒரு விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்கள 400 வருது வாய்ப்பு உண்டு. கருத்து கணிப்புகள்லாம் அவருக்கு ஆதரவாக வருது. அதான் சொல்கிறேன், கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், ஜனநாயக அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க இயக்கத்தில் நடக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். உலக அளவில் பொருளாதாரத்தில் இப்போ 5வது இடத்துல இருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் 3வது இடத்துல நாங்கள் வந்துடுவோம். மக்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குறோம். இந்திய மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். உலக அளவில் பொருளாதாரத்தில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம ₹1 எவ்வளோ வாங்க முடியும், அடுத்தவன் ₹1 எவ்வளோ வாங்க முடியும். இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தான் வந்து ஒரு அது ஒரு பெரிய இண்டிகேட்டர். அதில் நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள், எவ்வளோ வளர்றோன்றது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவில் என்ன நிலைமை இருக்குன்னா, வளம் வந்து வளருது, ஆனால் சில பேர் கைகள் மட்டும்தான் வளருது. அந்த இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்றது தான் உண்மை. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வருது. கரெக்ட். அரசாங்க பாலிசிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கு. பாமரனுக்கும் ஏழைக்கும் எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் கிடைக்கிற மாதிரி ஒரு பாலிசியுமே கிடையாது. தென்னிந்தியாவில் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு அடித்து சொல்கிறீங்க, தைரியமாக சொல்கிறீங்கள. அதை வந்து வட மாநிலங்களில் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? வட மாநிலங்களுக்கான ஒரு வரலாறு இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு எமோஷ்னல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ பாருங்களேன், இப்போ 2 குழந்தைங்க வீட்டில் கிளாஸில் சண்டை போட்டுக்குச்சுன்னா டீச்சர் என்ன வேலை பார்ப்பாங்க? 2 பேரையும் பிரித்து விட்றதை பார்ப்பாங்க, சமாதானப்படுத்துவாங்க. நீங்கள் சண்டை போடக்கூடாது, அதுதான் நல்ல விஷயம்னு சொல்லி 2 பேரையும் உட்கார வச்சு நல்லபடியாக கொண்டு போவாங்க. இதுதான் சமுதாயத்தில் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் அரசாங்கம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த டீச்சர் எப்படின்னா, சும்மா இருக்க பசங்களை சீண்டி விடுறது, உன்னை அவன் திட்டுறான், உன்னை இவன் திட்டுறான்னு சொல்லி அடித்து கேட்குறது. அந்த அடிக்கிறதுல ஒரு 4-5 குழந்தைங்க ஒரு பக்கம் போயிடும், மீதி குழந்தைங்களாம் ஒரு பக்கம் வந்துடும். அந்த 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 ஒரு இன்டென்ஷனை வச்சு மெஜாரிட்டி ஓட்டை வின் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ். நம்ம இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். தேர்தல் பத்திர விவகாரம் சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது, உச்சநீதிமன்றமே தலையிட்டது. இந்த மாதிரி விவகாரங்களில் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு, சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இவங்கெல்லாம் ஏவி தேர்தல் பத்திரம் மூலமாக இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அது வந்து சுதந்திரமான அமைப்பு. எங்கு பணம் குமிச்சு வச்சுருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அமலாக்கத்துறை போகுது, வருமானத்துறை போகுது, சிபிஐ எல்லாம் போகுது ஒழிய நாங்கள் அதில் தலையிடலை அப்படிங்கிற. ஆமாம், போகுது. அது 4 நாளில் எலக்ட்ரல் பாண்ட் அவங்க வாங்கி இவங்க கையில் கொடுத்தோன்னே ஏன் போக மாட்டேங்குது? இதுதான் எங்கள் கேள்வி. எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒரு நாள் போகிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்ட்டு.
ஒரு நாள் போனா அதுக்கான எலக்ட்ரல் பாண்ட் இவங்க வாங்கி கொடுத்துடணும், வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? எல்லா கட்சியும் தானே வாங்குதுங்கிறாங்க அவங்க. எல்லா கட்சியும் கூடுதலா இருக்க வழியா எந்த கட்சியும் கொடுக்காம இல்ல, எந்த கட்சியும் வாங்காம இல்லங்கிறாங்க. அப்படி கிடையாது. எந்த கட்சிக்கு வேணா ஒரு டொனேஷன் வந்து யார் வேணா கொடுக்கலாம். நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு டொனேஷன் கொடுக்குறீங்க, இந்த டொனேஷன்ல நீங்க உங்களுடைய கிரெடென்ஷியல் சரியா இருந்தா நான் வந்து எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கு வரேன். பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல அதுக்கு அவகாசம் உண்டு. ஆனா உங்ககிட்ட நான் எப்படி வாங்குறேன்றதை பாக்குறோம். நீங்க ஏன் எனக்கு கொடுக்க வரீங்க? எனக்கு ஏன் நீங்க கொடுக்க வரீங்கன்னா, நான் நல்லது செய்வேன்னு கூட நீங்க கொடுக்க வரல. நீங்க கொடுக்கலன்னா நீங்க காலியாயிருவீங்க. இது வந்து கட்ட பஞ்சாயத்து. மாமூல் கலெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, எல்லாருமே கொடுப்பாங்க மாமூல். இப்போ ஒருத்தங்க வந்து சிம்பிளான விஷயம், ஒரு கடை வீதியில வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன், எனக்கு வந்து நீங்க டொனேஷன் பண்ணுங்க உண்டியல் கேட்கறது ஒரு விஷயம், அந்த கலெக்ஷன் பண்றது வேற ஒரு விஷயம். அந்த டொனேஷன் பேரு அது ரொம்ப நாளாக உலகத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டப்பட்ட விஷயம். யார் வேணா யாருக்கு வேணா டொனேட் பண்ணலாம். ஆனால் போய் மாமூல் கேட்குறாங்க பார்த்தியா, நீ கொடுக்கலன்னா அடித்து உடச்சிருவேன். இது பிஜேபி பண்ணது மாமூல் வேட்டை. மாமூல் தான். ஆமாம், நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. 21ஆம் தேதி ஒரு ரெய்டு பண்ணுறாங்க இந்த ஃபியூச்சர் கேமிங். 24ஆம் தேதி அவங்க வந்து ஒரு 30-40 கோடிக்கான எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அந்த 30 அவ்வளோ கோடி எலக்ட்ரல் பாண்ட் எங்கே போகுதுன்னா பிஜேபிக்கு தான் போகுது. ஒவ்வொரு கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு. திமுக இங்கே கொடுத்துருக்கு, அதிமுக, இப்போ பாஜக எல்லாமே, காங்கிரஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. காங்கிரஸில் நீங்கள் கொடுத்தது வந்து வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் ஏழை குடும்பங்களுக்குன்னு சொல்கிறீங்க. சாத்தியமானதுனால தான் கொடுத்துருக்கோம். சாத்தியப்பட முடியும். சாத்தியம் 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதை மிஞ்சி போனால் 8000 ரூபாய் வரும் ஒரு மாதத்துக்கு. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உரிமை தொகையை தான் நாங்கள் பார்க்குறோம். கட்சிக்கு வரும்போது நிதி ஆதாரம், வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான நிதி ஆதாரம், ஏன்னா ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து வருமான வரத்துறை எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நிதி ஆதாரம் எங்கேருந்து கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். 1.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த கார்பரேட்டுகளுக்கு டாக்ஸ் ரிபேட் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பரேட்டுகளுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு நீங்க டாக்ஸ் ரிபேட் எதுக்கு கொடுக்கணும்? அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த மாதிரி போகலாம்ல. இது மிஞ்சி போனா 8000 கோடி தான் வரும். 8000-10,000 கோடி வரும், அவ்வளவுதான். அது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏழை அந்த மாதிரி தான். எல்லா குடும்பத்துக்கும் கிடையாது. ஆமாம், எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்க முடியாது. எது பிபிஎல் குடும்பமும் அவங்களுக்கு கொடுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பாஜக நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க, தீவிரமாக அவங்களும் பணியாற்றுறாங்க. அதெல்லாம் நடக்காத விஷயம் இல்லை. பாஜக கூட்டணி தான் வலிமையாக இருக்குது. திமுக கூட்டணிக்கும் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் இப்போ வந்து திமுக பாஜக அப்படி தான் இருக்குது காலம். அதிமுக இல்லை. அது திமுக பாஜக ஆகணுன்றது அவங்களுடைய எண்ணம். அது இன்னும் அப்படி ஆகலை. இன்னும் திமுக அதிமுக தான் இருக்கு. பாஜக என்பது நிறைய சத்தம் போடுற கேஸாக வேணா இருக்கலாம், நாய்ஸ் ஆஃப் பொல்யூஷன் வேணா இருக்கலாம். ஆனால் களத்தில் வந்து உங்களுக்கு யாரும் பாஜக தாமரைலாம் எந்த வீட்லையுமே பேசுறது கிடையாது. வலுவான வேட்பாளர் இறக்கி இருக்கிறதா சொல்கிறாங்களே. ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தென் சென்னையில் நிற்கிறாங்க. வலுவான வேட்பாளரை இறக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இப்போ எல்முருகன்னா மத்திய இணையமைச்சராக இருக்கிறாரு, இருந்தாலும் நீலகிரியில் நிற்கிறார். அதான் சொல்றேன், அது அப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க அவங்க. வேற வழி இல்லை, இதுதான் ஒரே ஹோப். வலுவான ஆட்கள் இறங்கினாதான் ஏதாவது வந்து டெபாசிட் இல்லாமல் இருக்கும், போகாமல் இருக்கும். இன்னொன்று அவங்க சொல்றது வெற்றி வாய்ப்புங்கிறத விட வாக்கு சதவீதத்தை நாங்கள் அதிகரித்து காட்டுவோம். அவங்க வாக்கு சதவீதத்தில் எவ்வளோ கீழே இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். மிஞ்சி போனால் அதில் ஒரு 1% 2% இங்கே வரலாம். அதுதான் வெற்றியாக அவர் பரப்பிக்கொள்ள வேண்டியதான். நாங்கள் தான் முதல்ல சீட்டே எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டுவாங்க. தேர்தலுக்கு அப்புறம், அதாவது இப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு இருக்கிறது ஒரு நாடகம். தேர்தலுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று கூடுவாங்க அப்படின்னு, கள்ள உறவு தான் இது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் முதலமைச்சர் வைக்கிறார், திமுக தலைவர் வைக்கிறார். அவர் சொல்கிறாரு பாஜகவும் திமுகவும் தான் கள்ள உறவு வச்சுருக்கு, நாங்கள் கூட்டணி முடிச்சது தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த காங்கிரஸ் எப்படி பாருங்க? காங்கிரஸ் ஒன்றும், நான் தான் சொல்கிறேனே, இது வந்து ரொம்ப நடக்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் கோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணும். இது அவங்க 2 பேரும் பிரிஞ்சு நாடகம் பண்ணாவா? நீங்கள் பாருங்கள், இப்போ அதிமுக வெளியே வந்ததுக்கப்புறம் அதிமுக மேலே வழக்கமாக ஆக வேண்டிய இடி ஐடி ஐடி ரேடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆகுது.
ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதை தான் நான் பார்க்குறேன். இப்போ விஜயபாஸ்கர்ல கூட அதான் அது இப்போ தானே ஆகுது, விச் மீன்ஸ் அது ஏதோ நடந்திருக்கு நடுவில். நீங்கள் பாஜக ஸ்டடி பண்ணணும்னா அவங்க யார் மேலே ஐடி ரைடு விடுறாங்க, யார் பணத்தை யாரை அழிக்க பார்க்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் பிடிச்சாலே அவங்களுடைய இது விஷயம் தெரிஞ்சு போயிடும். இவ்வளோ நாள் விஜயபாஸ்கரை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்க கை வைக்கிறாங்கன்னா இவ்வளோ ஒரு காரணம் இருக்காதுல்ல. இல்லை அவங்க நாடகம்னு எப்படி அதை சொல்கிறது? இப்போ அவர் வந்து பாஜக மாநில தலைவர் அறவேக்காடுங்கிறார் எடப்பாடி பழனிசாமியை, கட்சி பொதுச் செயலாளர். இப்போதைக்கு அதிமுகன்னா எடப்பாடி தான். அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு. அவங்களும் பதிலுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சிவி சண்முகம்லாம் மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்க தான். இப்போ பேசி வச்சுட்டு தான் செய்வாங்க. என்னுடைய எண்ணம் அப்படிதான், என்னுடைய கெஸ் அப்படிதான் இருக்கு. திருவள்ளூர் வேட்பாளராக திருவள்ளூர் மக்களவை தொகுதிக்கு நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகள் இவ்வளோதான். நான் வந்து என்னுடைய முழு நேர வேலையே பப்ளிக் லைஃப் தான். ஸோ அதனால் வந்து மக்களுடன் ஒரு பயணம் இந்த 5 வருஷம் நான் பயணிக்க வேண்டும். எனக்குன்னு சில ஸ்கில் செட்லாம் இருக்குது. அந்த ஸ்கில் செட்லாம் உபயோகப்படுத்தி திருவள்ளூருக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு பிளானை உருவாக்கி அந்த பிளானில் ஒர்க் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். இந்த கான்ட்ரவர்சி இஷ்யூஸ் இதை சால்வ் பண்ணிக்கிட்டே நம்ம வாழ்க்கை முழுக்க போயிடுது. பட் பாசிட்டிவாக ஒரு மேஜர் பிளான் பண்ணி டூரிசமாக இருக்கட்டும், இக்காலஜியாக இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் 10 years பிளானோட நான் செய்யணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு காங்கிரஸுடைய இலக்கு அந்த அவங்க சொல்கிறாங்கல்ல 400 350 சொல்கிறாங்க, காங்கிரஸ் வைக்கக்கூடிய இலக்கு, இந்தியா கூட்டணி வைக்கக்கூடிய இலக்கு? அஃப்கோர்ஸ் இந்தியா கூட்டணி எங்களுடைய எண்ணம் வந்து எப்படியும் வந்து வி வில் கிராஸ் சிம்பிள் மெஜாரிட்டி ஈஸிலி அப்படின்றது எங்களுடைய எண்ணம். அதுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து நிறைய காங்கிரஸ் எஸ்பெஷலி காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய 1-to-1 ஃபைட்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க 400 அப்படின்லாம் நாங்கள் சும்மாலாம் கதை அடிச்சுட்டு இருக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 300+ வந்தால் இட் வில் பி அ கிரேட். ஒன்று, வி வாண்ட் டு டேக் திஸ் கவர்மெண்ட் அவுட். 2, ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட வி வாண்ட் டு ரிமூவ் தெம் ஃப்ரம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியே வந்துடக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் யோசித்து வச்சு பண்ணுறது தான். எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் நான் சொல்ல என்ன விருப்பப்படுறேன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த தடவை மக்கள் வந்து காங்கிரஸை ஒரு ரெக்கார்டு விக்ட்ரி கொடுப்பாங்கன்றது திருவள்ளூர் தொகுதி ஒரு யூனிக் தொகுதி தான். ஏன்னா அது வந்து ஒரு அர்பனும் ரூரலும் கலக்கக்கூடிய இடம். அதனால் இந்த செமி அர்பனில் வந்து அதுக்கான சில இஷ்யூஸ் வரும். டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து எக்கனாமிலேருந்து ஆரம்பித்து எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இடமா இருக்கும் எப்பவுமே சப்பர்பன். ஸோ இங்கே திருவள்ளூரில் அது கூட சேர்ந்து கோஸ்ட் லைன் இருக்குது, அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எவ்ரி திங் வச்சா கோஸ்ட் லைன் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எல்லாமே வந்து இங்கே திருவள்ளூரில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே காம்ப்ரிஹென்சிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவில் இதனால் பாதிக்கப்படுதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சொல்யூஷனை சொல்ல முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒரு பிளானில் தான் ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து ஆட் ஹாக்காக திடீர்னு இது ஆயிடுச்சு, இது பண்ணலான்றதை விட ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணி இந்த வருஷம் இது வரணும், இந்த வருஷம் இது வரணும், இந்த வருஷம். ஸோ அதுக்கான அனுபவமும் அதுக்கான ரீச்சும் எனக்கு இருக்குன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ திருவள்ளூருக்கு என்னுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அண்ட் பிளானிங் இருக்குது. அதாவது வெற்றி வாய்ப்பு வித்தியாசம் போன வருஷம் 3.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் இந்த எம்பி வின் பண்ணார். நான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை தாண்டி வைக்க அப்படின்றாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய பலம் எப்படி இருக்குது? இப்போ திமுக அரசுடைய அவங்களுடைய செஞ்சிருக்கிற சாதனை நாடாளுமன்றத்தில் உங்கள் வெற்றிக்கு எப்படி உதவும்? முதல்ல வந்து கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இது வந்து ஒரு அரசியல் கூட்டணி அல்ல, இது ஒரு சித்தாந்த கூட்டணி. இது வந்து ஒரு மனதால் இயங்கக்கூடிய ஒரு சித்தாந்த கூட்டணி. அதனால் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்க செய்த அந்த 3 ஆண்டு ஆட்சி காலம் இருக்குல்ல, அது உங்களுக்கு எந்த வகையில் வெற்றி வாய்ப்புக்கு உதவியாக இருக்குது? திமுக அரசு வந்து இன்ஃபேக்ட் வந்து வந்தபோது அவங்க சில கேரண்டிஸ் கொடுத்தாங்க. அப்போ எல்லாருமே கேட்ட கேள்வி என்னென்னா, இது எப்படி பண்ண முடியுது, எப்படி பண்ண முடியுது, எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு. இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாடலை தான் இப்போ கர்நாடகாலையும் ஃபாலோ பண்ணோம். அங்கேயும் நாங்கள் எல்லா ப்ராமிஸும் கேரண்டியும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். 2வது, இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் நாங்கள் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். கேரண்டிஸ் கொடுக்குற ஃபார்முலாவை கண்டிப்பாக மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. தேர்தல் வேலைக்கு இடையில கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.